என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் எங்கே என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 39:3. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அந்த மனுஷர் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள்? பாபிலோன் ராஜாவாகிய பெரோதாத் பலத்தான் என்னும் அரசன் எசேக்கியா ராஜாவின் இடத்துல ஸ்தானாதிபதிகளை அனுப்பி தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். வெகுமதிகளோடு வந்தார்கள். அதை தான் இங்கு வாசிக்கிறோம். 2 பெரிய அற்புதங்கள் எசேக்கியா ராஜாவுக்கு நடந்தது. ஒன்று, வியாதியா இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியை அவனை காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்ல சுவர் பக்கமாய் திரும்பி அழுக கர்த்தர் அவன் கண்ணீரை கண்டு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அதற்கு பின்பாக அதோடு கூட இந்த சனகரிப் அவனுக்கு விரோதமாக வந்தபோது அதிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து யுத்தமே பண்ணாமல் 185,000 பேரை கர்த்தர் அடித்து போடுகிறார். அப்போ அதுலேயும் ஒரு வெற்றியை இந்த எசேக்கியா ராஜா பெற்றுக்கொண்டான். அப்படின்னா எசேக்கியா ராஜா தேசத்தில் அவன் காலத்தில் நடந்த இவ்வளோ பெரிய அற்புதத்தை கேட்க பாபிலோன் தேசத்திலிருந்து அந்த பெரோதாத் பலத்தான் என்னும் அரசன் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார். அப்போ ஏசாயா தீர்க்கன் எசேக்கியா ராஜா இடத்துல வந்து இந்த கேள்வியை கேட்டதற்கு காரணம் என்னன்னா, வந்த இந்த ஸ்தானாதிபதிகளை எசேக்கியா ராஜா வரவேற்று தேசத்தில் எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவன் காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. எங்கெல்லாம் பொக்கிஷம் இருக்கு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாத்தையும் காமிச்சுட்டான். எல்லாத்தையும் காமிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க போயிட்டாங்க. ஆனால் இங்கே ஏசாயா கேட்கிறார், எங்கே இருந்து அவர்கள் வந்தார்கள்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, அது பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து இந்த இடத்துல வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவன் கேட்ட கேள்வி வேற. இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த கேள்வி, எங்கே இருந்து வந்தார்கள்? நிறைய பேரை நம்ம மீட் பண்றோம், நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம், உங்களை தேடி வரலாம். எனக்கா அந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்கே இருந்து வந்தார்கள்? எங்கே இருந்து வந்தார்கள் என்ற கேள்வியினுடைய ஆழம் என்ன தெரியுமா? அவங்க உன்னை எங்க கூட்டு போறாங்க தெரியுமா? அவங்கள எங்க நீ கூட்டிட்டு போன? எங்கே இருந்து வந்தார்கள்? எங்கே கூட்டிக் கொண்டு போனாய்? அவர்கள் உன்னை எங்கே கூட்டிக் கொண்டு செல்ல போகிறார்கள்? இதுதான் அந்த கேள்வியினுடைய ஆழம். அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? நீ அவர்களை எங்கே கூட்டிக் கொண்டு போனாய்? 3வது, உன்னை அவர்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போக போகிறார்கள்? 3 எங்கேக்கு இந்த ஒரு எங்கே கேள்வி. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் சிலரை நம்ம சந்திக்கும் போது அதனுடைய பின் விளைவுகளை அறியாமலேயே சந்திக்கிறோம், பேசுகிறோம். கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரம் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். சில நபர்களோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, ஏன் இவர்கள் வந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள், இங்கே அவர்களை கொண்டு என்ன நடக்கப் போகிறது, என்ன எங்கே இவர்கள் நம்மை கொண்டு போவார்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் அவங்கள கொண்டு போவோம். ஒரு நாள் வரும், அவர்கள் நம்மளை கொண்டு போயிடுவாங்க, நம்மளை ட்ராக் அவுட்டு கொண்டு போயிடுவாங்க, தரிசனத்தோட்டு கொண்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கிருபையாய் நம்மை காக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். இங்கே நடந்தது அதுதான். யோசுவா காலத்தில் அப்படி தானே வந்தாங்க இல்லையா? ஏமாற்றி வந்தாங்களே, ஏமாற்றி வந்து பாருங்க, யோசுவா தேவனிடத்தில் விசாரிக்காமலே உடன்படிக்கை செய்து கொண்டான். அப்படி தான் நிறைய நேரங்களில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு நம்ம விசாரிக்கணுமே. நான் 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தையில். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஏன்னா இந்த எசேக்கியா ராஜா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லா காரியங்களையும் சொல்லிட்டார். அப்போ இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதை படிக்கிறேன். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. நம்ம எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா அது வாயை திறந்து சொல்லாதீங்க. அது நடந்து முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க. சில நேரம் நம்மளே வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லி நிறைய நன்மைகளை நம்ம இழந்து போவோம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வாசிக்கிறோம், உன் மடியில் படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. சிம்சோன் அப்படி தான் வாயை திறந்து தான் மனசெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறான், முடிதான் எனக்கு பலம். அதை தெளிலால் கிட்ட சொல்ல தெளிலால் அதை முடியை சிரைத்து போட, பெலனெல்லாம் இழந்து, கர்த்தரை இழந்து, தன் மகிமையை இழந்து சிம்சோன் வாழ்வையே அவன் இழந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாபிலோன் தேச ஸ்தானாதிபதிகளுக்கு முன்பாக வாய் திறக்காம எசேக்கியா இருந்திருந்தா எவ்வளோ தப்பிச்சிருக்கலாம்.
70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு காரணம் அதுதானே. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு நம்ம 3 காரியத்தை நம்ம கவனிக்கணும். 1, எச்சரிக்கையாக இருங்கள். தீர விசாரிங்க. இவங்க வந்திருக்காங்களே ஆண்டவரே, இவங்களை ஏற்றுக்கொள்ளலாமான்னு எச்சரிக்கையாக இருங்க. முதலாவது அந்த எச்சரிக்கை தேவை. இரண்டாவதாக எதை காட்டுகிறோம் என்ற அந்த உணர்வு தேவை. எதை காட்டுகிறோம்? தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசித்துறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அப்போ அவங்க வந்ததுக்கு நோக்கம் என்ன? எப்படிப்பா அற்புதம் நடந்துச்சுன்னு கேட்க வந்திருக்காங்க. அப்போ யாரை காட்டணும்? கர்த்தரை காமிச்சிருக்கணும். அதற்கு பதிலாக நான் யார் தெரியுமா, என் பலம் என்ன தெரியுமான்னு காமிச்சான். அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையாக, இழப்பாக மாறியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்களும் எதையோ நீங்கள் வாயை திறந்து சிலருக்கு சொல்லக்கூடாததை சொல்லி இருக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. 2வது, எதை காட்டுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றதுனால எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. சில காரியங்கள் நீங்கள் உண்மையாக உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களை உண்மையாக நேசிக்கிற வெல்விஷஸ், அவர்கள் தேவனுடையவர்கள் என்று அறிகிற வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். அதில் எசேக்கியா ராஜா கோட்டை விட்டுட்டார். 3வது, என்ன பயன், என்ன விளைவு வரும், இதனால் வரப்போகிற பயன் என்ன, இழப்பு என்ன, விளைவு என்ன, அதை யோசிக்கணும். முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும். 2வது, நம்ம என்ன பேசுகிறோன்றதில் கவனமாக இருக்கணும். எதை காண்பிக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்கணும். 3வது, வரப்போகிற விளைவு என்ன என்பதிலையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வரப்போகிற விளைவு என்ன, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை எசேக்கியா ராஜா. ஏசாயா சொல்கிறார், நாட்கள் வரும், எப்பா எருசலேம்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுவான்ப்பா அவன் பாபிலோனுக்கு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சில இழப்புகளுக்கும் வேதனைக்கும் காரணம் எச்சரிக்கை இல்லாமல் சிலரை ஏற்றுக்கொண்டதினால், எச்சரிக்கை இல்லாமல் எல்லாவற்றையும் சொன்னதினால், எச்சரிக்கையாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த காலத்தை குறித்ததான அந்த அறிவு இல்லாமல் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அந்த நபர்களை நீங்கள் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கலாம். எங்கேருந்து வந்தார்கள், எங்கே அழைத்து கொண்டு போகிறோம், அவர்கள் எங்கே நம்மை அழைத்து கொண்டு போவார்கள் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். இன்னைக்கு ஓகே, நாளைக்கு இவர்களால் என்ன வரப்போகிறது, என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோன்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணுமே. கவனமாக இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த நாட்களில் கர்த்தர் அந்த ஞானத்தை தருவாராக. எங்கேருந்து வந்தார்கள்? எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நண்பர்கள் வராங்க, ஃப்ரெஷ்ஷாக புது ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கிடைச்சாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் விசுவாச கப்பல் சேதமாகாமல் ஜாக்கிரதையாய் அக்கறை போய் சேர தேவன் கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 13:3, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். நீதிமொழிகள் 13:3 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். ஜோமல்லாமா. பரிசுத்த பிதாவே, எங்கிருந்து வந்தார்கள் என்று எப்போதும் கவனமாய் நிதானமாய் நாங்கள் ஒவ்வொருவரையும் கையாள கிருபை தாரும். எச்சரிக்கையோடு நடக்கணும். ஆண்டவரே, எங்கிருந்து வந்தார்கள், நாங்கள் எங்கே அவர்களை கொண்டு போகிறோம், இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காட்டலாமான்ற ஒரு உணர்வோடு, இவர்கள் எங்களை எங்கே கொண்டு செல்வார்கள் எதிர்காலத்தில் என்ற அந்த எச்சரிக்கையோடு நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாய்க்கு காவல் வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற இந்த தலைப்போடு கூட நம்முடைய தமிழகத்தை தேடி வந்திருக்கிற 1,65,00,000 வட இந்தியர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, ஹோசூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலே வசிக்கிற வட இந்தியர்களை, ஒரியா, வங்கமொழி மற்றும் இந்தி பேசுகிற நபர்களை சந்திக்க 1,00,000 பேரையாவது குறைந்தபட்சம் சந்திக்க மிகுந்த பிரயாசத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். 30 மிஷனரிகளை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கைப்பிரதிகளையும் அநேக
புதிய ஏற்பாட்டையும் சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்கள் வாங்கி வருகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. எனவே நீங்க ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபங்களால் எங்களை தாங்க அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.